ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதில் இருக்க பாடம் 5ல் இருக்க கணக்குகள் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி 5வது லெசன் கூட்டாளி சேர்ப்பு. ஸோ கூட்டாளி சேர்ப்புனா என்ன, அதோட விளக்கம் பார்த்தோம். அதில் என்னென்ன மாதிரியான ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு கூட்டாளி சேர்ந்தால் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றத சுருக்கமாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அதில் இருக்க ரொம்பவும் முக்கியமான விரிவான கணக்குகள். ஸோ இந்த விரிவான கணக்குகள் பார்த்தா அப்படின்னா எடுத்துக்காட்டில் 4 சம்மு, புக் பேக்கில் இருக்க 4 சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எல்லோரும் யூனிட் 2 டெஸ்ட்லாம் எழுதுறீங்க இல்லையா? ஸோ அதுக்கு மெயினாக இங்கே நற்பெயரில் ஒரு 5 மார்க் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்க ஒரு 5 மார்க். அப்போது இந்த 4 சம்மு ப்ளஸ் எடுத்துக்காட்டில் ஒரு 4 சம்மு, பயிற்சியில் ஒரு 4 கணக்கு ப்ளஸ் நற்பெயர், இது பார்த்தீங்க அப்படின்னாலே 5 மார்க் எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரியா? ஸோ பார்க்கலாமா விரிவான கணக்குகள். இது என்னென்னா முழுக்க 5 மார்க்கில் மட்டுமே கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி சில இதில் பார்த்திங்கன்னா வெறும் இதில் 3 கணக்குகள் போட போகிறோம். என்னென்ன அப்படின்னா மறுமதிப்பீட்டு கணக்கு, முதல் கணக்கு, இருப்புநிலை குறிப்பு, இந்த 3 கணக்கும் போட போகிறோம். ஸோ இதை 2 மார்க்கில் கேட்கும்போது வெறும் மறுமதிப்பீட்டு கணக்கு மட்டும் கூட நமக்கு கேட்குறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ சம் எப்படி போடுறது அப்படின்றது பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 24 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் இப்போது என்னன்னா ஒரு கூட்டாளி நிறுவனத்தில் புதுதாக ஒரு கூட்டாளி உள்ளே சேர போகிறாரு. அப்போது நம்ம என்ன மாதிரியான சரிக்கட்டுதல்கள் செய்ய போகிறோம் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெற்றி மற்றும் ரஞ்சித் இருவரும் கூட்டாளிகள். அவங்களோட இதில் என்ன பார்த்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு இந்த லாப விகிதம் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ லாபம் பகிர்ந்து வந்தனர். அவர்கள் இருப்புநிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது புதுசாக ஒரு கூட்டாளி வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இருப்புநிலை குறிப்பு நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த பாக்ஸு கீழே பாருங்கள். ஸோ பின்வரும் சரி கட்டுதல்கள் நம்ம 11ஆம் வகுப்புலே பார்த்துருக்கோம். இந்த கீழே இருக்க சரி கட்டுதல்களில் இருக்க எல்லா வேல்யூவும் 2 இடத்துல வரும், 2 இடத்துல பதிவு செய்வோம் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அப்போ பின்வரும் சரி கட்டுதல்களில் சூர்யா என்பவர், ஸோ புதுசாக வர கூட்டாளியோட பேர் என்ன அப்படின்னா சூர்யா, புதிய கூட்டாளியாக சேர்கிறார். சூர்யா 1/4 லாப பங்கிற்காக 10,000 முதல் கொண்டு வரார். ஸோ அவர் கொண்டு வர முதல் எவ்வளோ அப்படின்னா 10,000 ரூபாய். அதுக்கடுத்து சரக்கிருப்பு 10% மதிப்பு குறைக்கப்படுகிறது. கடனாளிகள் 7,500 ரூபாய் மதிப்பிடப்படுகிறது. அரைக்கலன் மதிப்பு 40,000 என மாற்றி அமைக்க வேண்டியது. கொடுபட வேண்டிய கூலி 4,500 இதுவரை பதிவு செய்யப்படலை. ஸோ நம்ம பார்க்க போகிற முதல் கணக்கு என்ன அப்படின்னா மறுமதிப்பீட்டு கணக்கு. ஸோ இந்த மறுமதிப்பீட்டு கணக்கில் மறுமதிப்பீடு அப்படின்னா ஒரு புதுசாக ஒரு கூட்டாளி உள்ளே வராரு அப்படின்னும் போது நான் என்ன சொன்னேன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட சொத்துக்களையும் பொறுப்புகளையும் என்ன பண்ணுவாங்கன்னா மறுமதிப்பீடு செய்வாங்க. அதாவது இன்றைக்கி தான் ஒரு பார்ட்னர் வராருன்னா இன்றைக்கி இந்த சொத்தோட மதிப்பு இல்லை, இந்த பொறுப்போட மதிப்பு எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போடக்கூடிய கணக்கு தான் மறுமதிப்பீடு. ஸோ இந்த மறுமதிப்பீட்டுக்கு மெயினான ஒரு ஃபார்முலா இருக்குது. இது தெரிஞ்சால் நம்ம மறுமதிப்பீடு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ பாருங்கள், இதில் மெயினாக எதை மட்டும்தான் நம்ம மறுமதிப்பீடு செய்ய போகிறோம் அப்படின்னா சொத்து, பொறுப்பு, இந்த 2 தான் மறுமதிப்பீடு செய்ய போகிறோம். சொத்தின் மதிப்பு அதிகரித்தால், ஸோ இதில் மறுமதிப்பீட்டு கணக்கில் பற்று பக்கம் வரவு பக்கம் இருக்குது. சொத்துக்கள் மதிப்பு அதிகரித்தால் வரவு பக்கம், சொத்துக்கள் மதிப்பு அதிகரித்தால் வரவு பக்கம், குறைந்தால் பற்று பக்கம். ஸோ சொத்துக்கள் மதிப்பு உயர்ச்சி அப்படின்னா எங்கே போடணும் அப்படின்னா வரவு பக்கம், குறைந்தால் பற்று பக்கம். நெக்ஸ்ட்டு பொறுப்பு மதிப்பு அதிகரித்தால் பற்று, பொறுப்பின் மதிப்பு அதிகரித்தால் பற்று, குறைந்தால் வரவு. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம எது பற்று எது வரவு அப்போ நம்ம சொல்லி பார்க்கணும். இப்போ பாக்ஸ்க்குள்ளே வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க, பாக்ஸுக்கு கீழே சில வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த சரி கட்டுதல்களில் ஃபஸ்ட்டு ஒன்று சூர்யா கொண்டு வந்த முதல், ரெண்டாவது சில வேர்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா? சரக்கிருப்பு. சரக்கிருப்புன்றது என்னது?
சொத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10% குறைத்து மதிப்பிடப்படுகிறது. அப்போ இங்கே இருக்க சரக்கிருப்பில் 10% குறைச்சின்னா மைனஸ் பண்ணணும். அப்போது இந்த மைனஸ் பண்ணுற வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த வேல்யூவை மட்டும் இப்போ 10% கண்டுபிடிச்சி அதை எங்கே போடணும்னா மறுமதிப்பீட்டில். ஸோ குறைந்ததுன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ சொத்தின் மதிப்பு குறைந்தால் எந்த பக்கம் எழுதணும்? பற்று பக்கம். சரிங்களா? இதோ பாருங்கள், கணக்கு எழுதியிருக்காங்களா? தீர்வுன்னு போட்டு மறுமதிப்பீட்டு கணக்கு, பற்று பக்கம், வரவு பக்கம், விவரம், தொகை. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று என்ன இருக்குது? சரக்கிருப்பு 10% குறைந்து மதிப்பிடப்பட்டது. அப்போ சொத்தின் மதிப்பு குறைந்தால் நான் என்ன ஃபார்முலா எழுதியிருக்கேன் பாருங்கள், குறைந்தால் பற்று. ஸோ ஓகே, அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரக்கிருப்பு 10%. சரக்கிருப்பு பாக்ஸ்குள்ளே எவ்வளோ வேல்யூ இருக்குது பாருங்கள், 20,000 இருக்குது. ஸோ இந்த 20,000ல் 10% கணக்கிட்டோம் அப்படின்னா 2,000 ரூபாய். ஸோ அந்த 2,000 ரூபாய் பற்று பக்கம் போடுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இந்த வேர்டு முடிஞ்சிடுச்சு. இந்த சரி கட்டுதல்களில் தான் அந்த மறுமதிப்பீட்டு கணக்குக்கு உண்டானது இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்களேன், தேர்ட் ஒன், கடனாளிகள் 7,500 என மதிப்பிடப்பட்டது. ஸோ இங்கே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பாக்ஸ்குள்ளே செக் பண்ணணும். கடனாளிகள் இருக்கா, இங்கே 10,000 ரூபான்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 7,500 ரூபாய் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ், அதாவது 10,000ன்றது அதிகம், 7,500 ரூபான்றது கம்மி. அப்போ சொத்தின் மதிப்பு என்ன பண்ணுறாங்கன்னா குறைக்கிறாங்க. அப்போ குறைத்தால் அது என்ன பக்கம்? பற்று பக்கம். ஸோ குறைந்தால் பற்று பக்கம் போட்டிருக்கோமா? கடனாளிகள்லேருந்து ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸு 10,000 மைனஸ் 7,500. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 2,500 வரும், 2,500 ரூபா. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்போ நெக்ஸ்ட்டு இது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு அரைக்கலன் மதிப்பு 40,000 என மாற்றி அமைக்கப்பட்டது. அப்போது இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க? அரைக்கலன். அப்போ பாக்ஸ்குள்ளே அரைக்கலனோட வேல்யூ பார்க்கணும். அரைக்கலன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 25,000 கொடுத்துருக்கு. அப்போ சொல்லி பார்க்கணும், சொத்தின் மதிப்பு, இது சொத்தோட மதிப்பு இங்கே அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? பாக்ஸ்குள்ளே இருக்க வேல்யூவோட இந்த வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ சொத்தின் மதிப்பு என்ன பண்ணியிருக்கு? அதிகரிச்சிருக்கு. அப்போ அது எந்த பக்கம் எழுதணும்? வரவு பக்கம். ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 40,000 மைனஸ் 25,000 எவ்வளோ வரும்? 15,000 வருமா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், அரைக்கலன் கணக்கு. ஸோ சொத்தின் மதிப்பு அதிகமாகுது, அதனால் 15,000 போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் இந்த வேல்யூவும் போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், கொடுப்பட வேண்டிய கூலி 4,500 இன்னும் பதிவு செய்யப்படவில்லை. ஸோ கொடுப்பட வேண்டிய கூலி அப்படின்றது நமக்கு பொறுப்பு. அப்போ பொறுப்பின் மதிப்பு என்ன ஆகுதுன்னா பதிவே படலை அப்படின்னா இப்போ பதியணும். அப்போ பொறுப்பின் மதிப்பு என்னது? அதிகரிக்குது. அப்போ பொறுப்பின் மதிப்பு அதிகரித்தால் அது பற்று பக்கம். அப்போது கொடுப்பட வேண்டிய கூலி அப்படின்னு சொல்லி பற்று பக்கம் எழுதியிருக்கோமா? 4,500 ரூபாய். ஸோ இப்போ அவ்வளோதான். இப்போ இதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், இந்த 6,000ன்றது ஆன்சர். இந்த பக்கம் 15,000 இருக்குது, இந்த பக்கம் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 2,000 ப்ளஸ் 2,500 ப்ளஸ் 4,500 எவ்வளோ இருக்குது? 9,000, 9,000 இருக்குது. நமக்கு இந்த பக்கம் எவ்வளோ வந்திருக்கு? 15,000. ஸோ இதில் இருக்கிறத மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னது அப்படின்னா 6,000. இந்த 6,000, அதாவது நமக்கு லாபம் பற்று பக்கம் வந்தால் லாபம், பற்று பக்கம் வந்தால் லாபம், ஆன்சர் வரவு பக்கம் வந்ததுன்னா மறுமதிப்பீட்டு நட்டம். ஸோ நமக்கு இங்கே என்னது? வரவு பக்கத்தை விட பற்று பக்கம் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடியது லாபம், மறுமதிப்பீட்டு லாபம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த லாபம் என்ன பண்ணணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம போட்டக்கூடாது. என்ன பண்ணணும்னா பழைய கூட்டாளிகளுக்கு லாபத்தை பிரித்து கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த வெற்றிக்கும் ரஞ்சித்துக்கும் என்ன ரேஷியோவில் 3:2 விகிதம் இருக்கு இல்லையா? அப்போ 6,000 இன்ட்டு 3/5, 6,000 இன்ட்டு 2/5 அப்படின்னு போட்டு பிரித்து கொடுக்கணும். ஸோ இந்த லாபத்தை என்ன பண்ணணும்னா கூட்டாளிகளோட முதல் கணக்குக்கு மாற்றணும். சரிங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு போட போகிறது கூட்டாளிகளோட முதல் கணக்கு. ஸோ முதல் கணக்கு அப்படின்னும் போது விவரம், எத்தனை கூட்டாளிகள் இருக்காங்களோ அவங்களுக்கு வெற்றி, ரஞ்சித், இப்போ புதுசாக வந்த கூட்டாளி பேர் சூர்யா. ஸோ இந்த இருப்பு கீக்கோ அப்படின்னு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு கணக்கில் முதல் கணக்கு அப்படின்னு சொல்லி வெற்றி, ரஞ்சித்துன்ற கூட்டாளிகள் இருக்காங்களா, அவங்களோட
அந்த தொகையை தான் இங்கே போடணும். அதே மாதிரி இந்த முதல் கணக்கில் ஒரு 4 வேர்டு இருந்தால் கட்டாயமாக என்ன பண்ணணும் அப்படின்னா பிரித்து போடணும். என்னென்ன அப்படின்னா காப்பு நிதி, இங்கே கவனிங்க. ஸோ இந்த வேர்டெல்லாம் இருந்ததுன்னா நம்ம பிரித்து போடணும். காப்பு நிதி, பொது காப்பு, அடுத்து தொழிலாளர் ஈட்டு நிதி. ஸோ ஈட்டு நிதி. அதுக்கப்புறம் பொறுப்புகள் பக்கமும் சொத்துக்கள் பக்கமும் லாபம் நட்டம் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இந்த லாபம் நட்டம் இருந்துச்சுன்னா அதையும் பிரித்து போடணும். இந்த 4 வேர்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பழைய விகிதம் இருக்கு இல்லையா 3:2 இந்த விகிதத்துக்கு பிரித்து போடணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், இங்கே சம்மில் செக் பண்ணணும் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நான் இங்கே சொன்னேன் இல்லையா இந்த 4 வேர்டில் காப்பு நிதி இருக்குது. அடுத்து இந்த பக்கம் 2 சைடும் பார்க்கணும். லாப நட்டம் சொத்துக்கள் பக்கம் பொறுப்புகள் பக்கம் 2மே இருக்கா. அப்போ சொத்துக்கள் பக்கம் கிடச்சதுன்னா நமக்கு நட்டம். ஸோ அப்படியே ஆப்போசிட் சைடு இது நம்ம பொறுப்புன்றது பற்று பக்கம் இருக்குமா, சொத்து அப்படின்றது வரவு பக்கம் இருக்குமா. ஸோ அப்போ முதல் கணக்கில் இது பற்று பக்கம் இருக்குது காப்பு நிதி. நம்ம எடுத்து முதல் கணக்கில் எழுதும்போது வரவு பக்கம் எழுதணும். இந்த பக்கம் இருக்கிற லாப நட்டம் வரவு பக்கம் இருக்குது. அப்போ நம்ம எழுதும்போது முதல் கணக்கில் பற்று பக்கம் எழுதணும். சரிங்களா? இதுதான் வித்தியாசம். சரிங்களா? இங்கே பாருங்கள், காப்பு நிதி பார்த்தோமா, அது இங்கே 3:2 விகிதத்தில் பிரிக்கணும். அதே மாதிரி மறுமதிப்பீட்டு கணக்கு லாபம் கண்டுபிடிச்சோம் இல்லையா 3600 இங்கே பாக்ஸில் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த வேல்யூவை எடுத்து எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து அந்த ரொக்கம் அப்படின்னும் போது அந்த சூர்யா கொண்டு வந்த முதல். இப்போ ஏன் அப்படின்னா இவருக்கு மட்டும் போட்டிருக்காங்க, இவங்க 2 பேருக்கு மட்டும் கொடுக்குறாங்க, இந்த இவருக்கு கொடுக்கல அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தில் கூட்டாளியாக சேர்றாரு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லாப நட்டங்கள் எல்லாமே இவங்க 2 பேரை மட்டும்தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா பகிர்ந்துக்கிறாங்க. இனிமே வர காலங்களில் மட்டும்தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கூட்டாளியை சேர்த்துப்பாங்க. ஸோ அதே மாதிரி பாக்ஸில் சொத்துக்கள் பக்கம் லாப நட்டம்னு இருந்ததா 10,000, அதை 3:2 விகிதத்தில் பிரிச்சுக்கணும். ஸோ வர்ற ஆன்சர் இருப்பு இந்த ஆன்சர் வருது இல்லையா, அந்த இருப்பு கீக்கோ இந்த ஆன்சரை தான் நம்ம இருப்பு நிலை போடும்போது முதல் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி முதல், ரஞ்சித் முதல், சூர்யா முதல்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம போட போகிறது இருப்பு நிலை குறிப்பு. அதில் முதல் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டார்க் லெட்டர்ஸில் இருக்கா 30,600, 20,400, 10,000 இதை தான் என்ன பண்ணணும்னா முதல் கணக்காக போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம பண்ணணும் இல்லையா இந்த மறுமதிப்பீட்டுக்கு செஞ்ச அட்ஜஸ்ட்மெண்ட்டு, இது எல்லாத்தையுமே சொத்துக்கள் மதிப்பு அதிகரிச்சிருந்துன்னா அதை கூட்டி காட்டணும், மதிப்பு குறைஞ்சதுன்னா கழித்து காட்டணும். ஸோ இங்கே அடுத்து என்ன இருக்குது, இங்கே பாருங்கள், காப்பு நிதி நம்ம போட்டுட்டோம், அதனால் மறுபடியும் போடக்கூடாது. பற்பல கடனீந்தோர் இருக்குது, ஸோ அதை பொறுப்புகள் பக்கம் போடணும். அடுத்து சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அரைக்கலன் கூட்டுக மதிப்பேற்றம் இருந்ததா 40,000 ரூபாய். ஸோ 25,000 + 15,000 அவுட்டர் காலம் 40,000. அடுத்து சரக்கிருப்பு மதிப்பு குறைச்சாங்க 10%, ஸோ அதை கழித்து காட்டணும். 20,000 - மதிப்பு குறைப்பு 2,000 அவுட்டர் காலம் 18,000. கடனாளிகள் மதிப்பு குறைச்சாங்க, ஸோ அப்போ 10,000 - 2,500 அவுட்டர் காலம் 7,500. அடுத்து இந்த கை ரொக்கம் இருக்கு இல்லையா, கை ரொக்கம் அப்படின்னும் போது நமக்கு இங்கே கை ரொக்கம் சொல்லிட்டு 35,000 கொடுத்துருக்காங்களா. ஸோ இந்த தொகையோட புதியதாக வர்ற கூட்டாளி முதல் கொண்டு வர்றாரு இல்லையா 10,000 ரூபாய், அதை கூட்டி அவுட்டர் காலம் போடணும். ஸோ 45,000 போட்டிருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம முதல் கணக்கில் போட்ட இருப்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து எழுதிக்கணும். சம்மில் கடனைந்தோர் இருக்காங்க. அடுத்து பதிவு செய்யப்படாத கொடுபட வேண்டிய கூலி. ஸோ அப்போ அந்த மறுமதிப்பீட்டில் இருக்க எல்லாமே 2 டைம்ஸ் வரும். ஸோ வந்துடுச்சா, அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ண போகிறீங்க, நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ரொம்ப ஈஸியான சம்மு. அழகாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுது அப்படின்னா நம்மளால் ஈஸியாக 5 மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். Hope you all understand. Thank you for watching. Keep supporting. Thank you students.